வணக்கம் गाइस இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து நம்ம வந்து ஸ்டுடியோ பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் வந்து ஸ்டுடியோ யூடியூப் கோர்ஸும் நிறைய வந்து செட்டப்லாம் பண்ணியிருக்கோம். நிறையலாம் கிடையாது, ஓரளவுக்கு கொஞ்சோண்டு தான் செட்டப் என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க பண்ணியிருக்கோம். அதை நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாக போடலாம், நம்ம செட்டப் பண்ணி வச்சுக்கிறது ஒரு வீடியோவாக போடலான்னு சொல்லிட்டு சரி எடுத்தேன். அதான் செட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட்டில். உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். நிறைய வந்து நானும் கொஞ்சம் காசு போட்டு நிறைய வாங்கியிருக்கேன் யூடியூப் கோர்ஸும். காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்தில் உங்க மத்தியில் இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். நம்ம வந்து ஸ்டுடியோ வந்து எப்படி ப்ரோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதே மாதிரி இன்ஸ்டாவில் கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் வந்து ஸ்டுடியோ வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டுடியோக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்க அப்படிலாம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சரி நம்மளும் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சி பார்த்தேன். சரி நான் சும்மா தான் இருந்தேன், வேறு வேலை இல்லை. சரி அதனால தான் வந்து ஸ்டுடியோ போடலாம், சரி நம்ம வச்சுக்கிற ஸ்டுடியோ வந்து ஒரு வீடியோவாக போடலான்னு சொல்லிட்டு சரி ஏன் தூங்கியிருந்தேன். அதை பாருங்களேன் பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டா உள்ளாரம் தூக்கத்தில் இருந்தேன். சரி ஏஞ்சி வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதான் வந்து ஃபோன் இருந்தது, சரி சார்ஜ் போட்டு வச்சுருந்தது. சரி வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். கோவப்படாதீங்க சார், என்கிட்டலாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. நீங்களாம் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. நான் வந்து இந்த 1K வந்து ரீச் பண்ண போகிறேன், எல்லாம் வந்து உங்களால் தான். நீங்கள் சப்போர்ட் பண்ணலன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்கே மாட்டேன். நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து எல்லோரும் வந்து எனக்கு சப்போர்ட் தான் பண்ணிங்க தவிர யாரும் எனக்கு இன்க்ரீஸ் பண்ணல. இப்படி பண்ணாதே, உனக்கு செட் ஆகாது அப்படியே வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஆனால் வந்து என் ஃப்ரெண்டு சர்க்கிளில் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சரி ஃபேமிலி இருந்தாலும் சரி எங்கள் வீட்லேயும் சப்போர்ட் பண்ணாங்க. நீ யூடியூப் பண்ணு, பரவாயில்ல பார்த்துக்கலாம், நீ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது இருந்தால் கூட சொல்லு, நாங்கள் காசு தரோம் அப்படின்னு சொன்னேன். மோஸ்ட்லி வந்து எங்கள் வீட்டில் வந்து யூடியூப்பு அப்படிலாம் சொன்ன ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கணும். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்போ வந்து நான்லாம் வீடியோ போட சொல்ல வந்து எங்கள் அக்கா ஊரில் இருக்காங்க, அக்கா அவங்களுக்கு ரீச் ஆகிருக்கு வீடியோ. 2வது அக்கான்னு நினைக்கிறேன், அவங்க பேர் மஞ்சு. என்ன தம்பி என்னாச்சு, எவ்வளோ செங்கலை கொண்டு எடுத்துட்டாங்க. வீடியோ நல்லா ரீச் ஆயிடுச்சு. அந்த ஒரு வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் எப்படி ஃபாலோவர்ஸ் வந்து சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து ஒரு 300 பேர் பார்த்துட்டாங்க. அது நான் வந்து எங்கள் அக்காவுக்கு வந்து ஃபேஸ்புக்கில் லிங்க் அனுப்பிச்சேன், தம்பி வீடியோ பண்ணியிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சேன். எங்கள் ஊரில் அக்கா வந்து ஒரு 10 பேருக்கு அனுப்பிச்சா. சரி வீடியோ என் தம்பி யூடியூப்லாம் வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவனா நீ. அதே மாதிரி எங்கள் அம்மா சொல்கிறாங்க, உன்னை வந்து நாங்கள் வேலை செய்கிற இடத்துல பார்த்து நான் யூடியூப்பில் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி எனக்கு ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது, நம்ம வீட்டில் என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. அதே மாதிரி என்னோடய வீடியோ யாருன்னா வீட்டில் இருக்கிறவங்க பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கொஞ்சம் எப்படி இதுவாக இருக்கும், ஏன்னா நம்ம வீடியோ பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதோ இல்லையோ, நம்ம சொல்கிற டெக் கண்டென்ட்லாம் வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து மோஸ்ட்லி யூஸ் ஆகாது. இருந்தாலும் சரி பையன் வீடியோ பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்பா அம்மா வந்து பார்க்குறாங்க. எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் தான் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. நான் சேனலை ஓப்பன் பண்ண சொல்ல வந்து நான் சேனல் புதுசாக ஓப்பன் பண்ணுறேன். அப்போ வந்து எனக்கு வந்து சப்ஸ்கிரைபரே இல்லை. ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு 2 சப்ஸ்கிரைபர் இருந்தது. அது எப்படின்னா வந்து ஒன்று என் தம்பி இது ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணேன். அப்புறம் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தனுக்கு அமிச்சேன், சதீஷ்னு ஒன்றுக்கு, அவனுக்கு வந்து 3வது சப்ஸ்கிரைப் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். நம்ம சரி சேனல் ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணது கேமிங் சேனல் தான் ஓப்பன் பண்ணேன். கேம் தான் சும்மா தான் டெய்லி தான் வீட்டு பிள்ளை ஏண்டா பண்ணுறதையும் பண்ணிட்டு எங்கள் வீட்டு பிள்ளையாடா நீ அடிக்கடா அவனை விளையாடி இருக்கோம். சரி கேமிங் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு போடலான்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன் சேனல். ஃபஸ்ட்டு நான் வந்து கேமிங்காக தான் வந்து இந்த சேனல் வந்து ஓப்பன் பண்ணேன். சரி நம்ம கேமிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு
சரி அதுக்கப்புறமா வந்து எனக்கு பிடிக்கல கேமிங்கே போடுறது. நிறைய பேர் வந்து பார்க்க மாட்றாங்க, லைக் பண்ண மாட்றாங்க. சரி நம்ம டெக் வீடியோ வேறு எதனா வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து போடலாம் அப்படின்னு நினச்சேன் நான். அப்படி போடும்போது நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஏதோ ஃபேஸ் கேம் வீடியோ போட்டேன் ஒன்று. என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு தேங்க்ஸ் வீடியோ ஒன்று போட்டேன் நான். அது போடும்போது எல்லோரும் வந்து ஃபேஸ் போட்டு ஃபேஸ் காட்டி வீடியோ பண்ணு, நல்லா போகுது, நல்லா லைக்ஸு வியூஸ் வருது சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்னை மோட்டிவேஷனும் பண்ணிங்க. அப்போது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருந்தது. ஐயோ நம்மளாம் வந்து மோட்டிவேஷனாக பண்ணுறாங்க, யூடியூப் பண்ணுறோம், நம்ம வந்து யூடியூப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மோட்டிவேஷன் பண்ணிங்க. சில பேர் ஃப்ரெண்ட்ஸ்லேயே சில பேர் கலாய்ப்பாங்க, நம்ம பேசுகிறது அந்த இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம மூமெண்ட்லாம் வச்சு அவங்க வந்து கலாய்ப்பாங்க. அதெல்லாம் வந்து நான் ஒரு விஷயமா எடுத்துக்கல. ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் எவ்வளோதான் கலாய்ச்சாலும் நான் வந்து இதுவே எடுத்துக்க மாட்டேன். ஆனால் நீ கலாய்க்கிற அளவுக்கு நான் இருக்கிறேன்னா நான் ஒரு நாள் நல்லா பெரிய யூடியூபராக ஆகிட்டோன்னே நீ வந்து சொல்லுவேன், நல்லா வந்துட்டடா டிப்பியாடா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்லை, உண்மையிலே செருப்பால் தான் அடிச்சேன். சரி ஃபீல் பண்ணாத. அப்போ ஏதோ சும்மா பண்ணுறேன்னு தான் நினச்சேன். இப்போ வந்துட்டடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் 1K ரீச் பண்ண போகிறேன். ரீச் பண்ணிட்டேன்னா எனக்கு போதும். ரீச் பண்ணால் நான் உங்களுக்கு ஒரு ஹேம் ஒன்று வச்சுருக்கேன். 1K ரீச் பண்ணோன்னா இது வந்து அச்சீவ் பண்ணி இதை வந்து நிறைவேற்றலாம் சொல்லிட்டு ஒரு கனவு ஒன்று வச்சுருக்கேன். 1K ரீச் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணின்னு இருக்கேன். அந்த 1K ரீச் ஆகணும்னா ஒன்று இது பண்ண போகிறேன். அது வந்து சர்ப்ரைஸ் தான் இருக்கணும். 1K ரீச் பண்ணாங்கல்ல, சப்ஸ்கிரைபருக்கு வந்து சர்ப்ரைஸிங்காக தான் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து என்னை எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு என்றைக்குமே இருக்கணும். இந்த வீடியோ வந்து என்னோடய யூடியூப் ஸ்டுடியோ தான். இன்றைக்கி பார்க்கலாம் நம்ம யூடியூப் ஸ்டுடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து பிளாக் ஸ்க்ரீன் தெரியுதுங்களா, பின்னாடி வந்து தெரியுதுங்களா, நான் ஒரு வீட்டுக்கு மேலே கூறு இதில் வச்சு பிளாக் ஸ்க்ரீனை வந்து கீழே வந்து தொங்க போட்டிருக்கேன். தெரியுதுங்களா? இருங்க நான் பேக் கேமராவில் வச்சு காட்டுறேன். தெரியுதுங்களா? இதுதான் வந்து யூடியூப் ஸ்டுடியோ வந்து பிளாக் ஸ்க்ரீன் பேக்ரவுண்டு. இது வந்து கூரை இருக்குது, அது மேலே வந்து நான் துணி போட்டு பிளாக் ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இதுதான் நான் வந்து ரிங் லைட் வந்து இதுவும் அன்பாக்சிங் பண்ணியிருப்பேன், தெரியுங்களா உங்களுக்கு? இது வந்து ஸ்டாண்டு நான் வாங்கினேன், 700 ரூபா கொடுத்து அந்த ஸ்டாண்டு வாங்கினேன். தெரியுதுங்களா? ஸ்டாண்டு, ரிங் லைட்டு, இதுதான் வந்து நம்ம சிஸ்டம் இங்கே தான் வச்சுருப்போம், இந்த இடத்துல தான். இதுதான் என் ஃப்ரெண்டு சொன்னல, தெரியுதுங்க வந்து ஃப்ரெண்டு. இந்த ஃபைபர் போட்டு வச்சுருக்கோம். இங்கே தான் வந்து நம்ம வீடியோ எல்லாமே வீடியோ எடிட்டிங் உக்காஞ்சி இந்த இடத்துல தான் சேர் மேலே உட்காந்து எடிட் பண்ணுறது எல்லாமே இங்கே தான். எனக்கு இதுதான் ரூமு, பார்த்துக்கோங்க ரூமு எவ்வளோ நீட்டாக வச்சுருக்கேன்னு. நம்ம ஸ்டுடியோலாம் பார்த்துருப்பீங்க நீங்கள், கம்மியாக தான் இருக்குது. அதாவது ரிங் லைட்டு, ஸ்டாண்டு, மைக்கு, அப்புறம் லேப்டாப்பு, அப்புறம் வந்து வீடியோலாம் அப்லோட் பண்ணுறதுக்கு ஃபைபரு, எல்லாமே நான் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கினது. எல்லாம் வந்து நான் வேலைக்கு போயிட்டு வாங்கினது. இது எதுவுமே வந்து யாரும் எதுவும் தரல, நான் தான் வந்து வாங்கிக்கிட்டேன். ஆனால் எங்கள் வீட்டில் சப்போர்ட் பண்ணாங்க, எனக்கு துணி வாங்கி கொடுத்தாங்க, வீட்டில் இந்த பிளாக் ஸ்க்ரீன் வாங்கி கொடுத்தாங்க, வீடியோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் சரி. இந்தமாரி வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்துனே இருக்குது. நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் இவ்வளோ தூரம் 1K ரீச் பண்ணுற அளவுக்கு கூட்டிகிட்டு வந்தது என் ஃப்ரெண்ட்ஸு தான். ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க இல்லைன்னா வந்து இவ்வளோ தூரம் நான் வந்திருக்க மாட்டேன். எங்கள் கிளாஸ் பசங்களே சில பேர் மோட்டிவேஷன் பண்ணாங்க, வீட்டாண்டா இருக்க பசங்க, தம்பி, அப்புறம் நிறைய பேர் எனக்கு மோட்டிவேஷனாக பண்ணிங்க. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன். என்னை சப்போர்ட் பண்ணது ரொம்ப எல்லோரும் தேங்க்ஸ். நம்ம 1K ரீச் பண்ண போகிறோம். 1K ரீச் பண்ணும்போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ஒரு பிரோஜனமான ஒரு விஷயம் ஒன்று பண்ண போகிறேன். அது 1K எப்போ ரீச் ஆகும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணின்னு இருக்கேன். நம்ம வந்து ஒரு 500 சப்ஸ்கிரைபர் வந்து ஈஸியாக வந்து ரீச் பண்ணிடலாம், ஒரே மாதத்தில் வந்து ரீச் பண்ணிடலாம். ஆனால் அதுக்கு மேலே வந்து ரீச் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சமாக கஷ்டமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தான், எவ்வளோ சப்ஸ்கிரைப் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதனால் ஹைடு பண்ணி வச்சுக்கிறேன், சப்ஸ்கிரைப் தெரியக்கூடாதுன்னு. 1K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகணுன்னா நம்ம ஒன்று பண்ண போகிறோம். அது வந்து எல்லோரையும் ஆச்சரியப்பட வைக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம 1K சப்ஸ்கிரைப் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க.
இந்த வீடியோ இந்த ஸ்டுடியோ வீடியோ உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து வீடியோவில் பார்க்கலாம், சந்திக்கலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம 1K ரீச் பண்ண போகிறோம். முக்கியமாக அதை நான் சொல்லிக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 1K ரீச் பண்ண போகிறோம். நம்மலாம் வந்து 1K ரீச் பண்ண போகிறோம். இன்ஸ்டாவில் வந்து 1K வந்து ரீச் பண்ணியாச்சு. நம்ம இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் டெலிகிராம்லேயும் வந்து கம்மி தான். ஆனால் வந்து நம்ம வந்து இன்ஸ்டாவில் வந்து 1K 1K ரீச் பண்ண போகிறோம். ஒன்றும் வந்து கொஞ்சம் தான், அதுலேயே வந்து ஒரு 1,900 கிட்ட வந்துட்டேன். 1K வந்து ரீச் பண்ண போகிறேன். அதான் சொல்ல வந்தேன். 1K ரீச் பண்ண போகிறேன். அந்த 1K வந்து ரீச் பண்ண இது இன்ஸ்டாவில் வந்து ஃபாலோ பண்ணவங்கள நான் வந்து யூடியூப்லேயும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் நீங்கள் பண்ணுறதுலாம். முக்கியமாக வந்து வினோத்னு ஒரு ப்ரோ வந்து சொன்னார். அவரும் யூடியூப் வச்சுருக்காரு. அவர் வந்து 3K சப்ஸ்கிரைப் வச்சுருக்காரு. வினோத் அவர் சொன்னார், தம்பி வீடியோ நீ நல்லா பண்ணுற, ஆனால் வந்து எந்த டைமில் பண்ணோம், எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ நிறைய யோசிக்கிற, நீ நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ வந்து இது பண்ணுற, பயப்படாத, நீ வீடியோ பண்ணும்போது எல்லோரும் கலாய்ப்பாங்க, சிரிப்பாங்க, அது அப்படி தான் இருக்கும், அப்படிலாம் சொல்லுவாங்க, நீ அதெல்லாம் கேட்டுக்காத அப்படி சொல்லிட்டு ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணது வினோத் அண்ணன். அவர் இருக்கார் வந்து திருச்சியில் இருக்கார். அவர் திருச்சியிலேருந்து அவர் ஃபேஸை கூட பார்த்ததில்ல. வினோத் அண்ணா திருச்சியில் இருக்கார். அவர் ஃபேஸ் கூட பார்த்ததில்ல. ஆனால் வந்து எனக்கு அவ்வளோ மோட்டிவேஷன் பண்ணார் இன்ஸ்டாவில். அவர் எனக்கு அவங்க ஃபேமிலியில் ஒரு 10 சப்ஸ்கிரைபர் கொடுத்தது அவர் தான் வினோத் அண்ணன். திருச்சியிலேருந்து ரொம்ப எனக்கு மோட்டிவேஷன் பண்ணதுக்கு வினோத் அண்ணா ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய ஃப்ரெண்ட்ஸு சொல்லப்போனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம வந்து யூடியூப் ஸ்டுடியோ பார்த்துட்டோம். நான் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணமே நீங்கள் தான். சரி, வந்து நம்ம வந்து இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.